நிதா நிறுவனத்தின் மார்ச் மாத செயற்பாடுகள். ஜகாத் நிதியம். எமது ஜகாத் நிதியத்தினால் கடந்த மார்ச் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சேவைகள்: வாழ்வாதார செலவுக்காக 10 குடும்பங்களுக்கும், மருத்துவ தேவைக்காக 5 குடும்பங்களுக்கும், வீட்டு வாடகைக்காக 3 குடும்பங்களுக்கும், சுயதொழில் முயற்சிக்காக 3 குடும்பங்களுக்கும், கல்விக்காக 3 குடும்பங்களுக்கும், கடன் மீள் கையளிப்பதற்காக 1 குடும்பத்திற்கும், வீட்டு திருத்தம் மற்றும் வீட்டு புனர் நிர்மாணத்திற்காக 1 குடும்பத்திற்கும், மின் கட்டண நிலுவையை செலுத்துவதற்காக 1 குடும்பத்துக்குமாக மொத்தம் 27 குடும்பங்களுக்கு எமது ஜகாத் நிதியத்தின் மூலம் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் டிக்கோயா, கொலன்னாவ, பானந்துர, கொழும்பு, நாரஹென்பிட்ட, காலி, மினுவாங்குட, அட்டகலன் பண்ண, வெல்லம்பிட்டிய, மாதம்பிட்டிய, சிலாபம், குருநாகல், வத்தல, பொகவந்தலாவ, கிளிநொச்சி, ஹெட்டிபொல, மாக்கொல, திஹாரிய, கிருளப்பன ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களாவர். ரீஜனல் கேரிங் சென்டர்ஸ். மார்ச் மாதம் எமது நிதா நிறுவனத்தின் RCC-களினூடாக நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மற்றும் வேலை திட்டங்கள். காத்தான்குடி பிரதேசத்தை மையப்படுத்தி முஅல்லிம்கள் மற்றும் முஅல்லிமாக்களுக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் வாராந்தம் நடைபெறும் இஸ்லாம் சம்பந்தமான வகுப்புகளில் ஆரம்ப கல்வியை எவ்வாறு மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது மற்றும் நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக கலந்தாலோசிக்கப்பட்டது. அண்மை காலமாக இயங்காமல் இருந்து வந்து வத்தளை பிரதேசத்தை சேர்ந்த RCC அமைப்பினரோடு ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததின் பயனாக தற்போது அப்பகுதியில் ஆரம்ப இஸ்லாமிய கல்வி இல்லாதவர்களுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த வகுப்புகளை நடாத்தக்கூடிய முஅல்லிம்களுக்கான சேலமறு ஒன்று நிதா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் அஷேக் இர்ஷாத் அவர்கள் மூலமாக நடத்தப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தை மையப்படுத்தி அட்டாள்சேனை, அக்கரைப்பற்று, வரிப்பொத்தாஞ்சேனை, சாய்ந்தமருது, ஒளிவில், பாலமுனை, நிந்தவூர் ஆகிய பிரதேசங்களில் இஸ்லாம் சம்பந்தமான ஆரம்ப கல்வியை கற்பிக்கக்கூடிய முஅல்லிம்கள் மற்றும் முஅல்லிமாக்களுக்கான ஒருநாள் கருத்தரங்கு நிந்தவூரில் நடைபெற்றது. காலி பிரதேசத்தில் இஸ்லாம் சம்பந்தமான ஆரம்ப கல்வி அற்றவர்களுக்கான சேலமர் ஒன்று முஹியத்தீன் ஜும்மா பள்ளிவாயலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 120 பேர் கலந்து பயன்பெற்றார்கள். மதரசா. மார்ச் மாதம் எமது மதரசாவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகள்: ஹிஃபல் பிரிவை சேர்ந்த மாணவன் இர்ஷாத் இஸ்மி அல் குர்ஆனை மனனம் செய்து முடித்தார். கோ எக்ஸிஸ்டன்ஸ். அனைவருக்கும் குடிநீர் வேலை திட்டம். நமுஆவு நிக்கவரட்டிய கிராம மக்களின் அதிக நாள் தேவையாக இருந்த குடிநீர் பிரச்சினையை கருதி 2024 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அன்று கிணறு ஒன்று தோண்டப்பட்டு 2024 மார்ச் 16ஆம் தேதி மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. முன்னேகுளம் கல்கமுவ கிராம மக்களின் அதிக நாள் தேவையாக இருந்த குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் 2024 பிப்ரவரி 27ஆம் தேதி அன்று கிணறு ஒன்று தோண்டப்பட்டு 2024 மார்ச் மாதம் 16ஆம் தேதி அவ்வூர் மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. மிதியால பண்டார கொஸ்வத் ஜும்மா பள்ளிவாசலில் 300 அடி ஆழத்தில் தோண்டப்பட்ட கிணற்றில் இருந்து அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு நீரை விநியோகம் செய்வதற்கான அனைத்து வேலைகளும் முன்னெடுக்கப்பட்டன. நிதாவின் இத்தொடர் பயணத்தில் பங்காளிகளாக எம்முடன் இணைந்து கொண்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.